நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏப்ரல் 20. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். தேவ வல்லமையின் மகத்துவம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். வசனம் 11. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மோசேயிடம் இருந்த மனப்பான்மை முற்றிலும் மாறிவிட்டது. இந்த பெரிய வேலைக்கு நான் எம்மாத்திரம் என்ற தாழ்மையின் உச்சரிப்பை வெளிப்படுத்தினான். தேவன் நம் ஒவ்வொருவரிடம் இருந்தும் இதையே எதிர்பார்க்கிறார். இந்த பண்பு நம் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களின் முதல் அரசனாக சாமுவேல் சவுலை தெரிந்து கொண்ட போது, நான் சிறியவன் அல்லவா, என் குடும்பம் அற்பமானது அல்லவா என்றான். அரசனான பின்னரோ பெருமையின் வலையில் சிக்குண்டு மீளாமலேயே மடிந்து போனான். ஒருவருடைய உண்மையான குணத்தை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் என்று ஒருவர் சொன்னார். 40 ஆண்டுகளுக்கு முன் மோசே தன் சொந்த மாம்ச பலத்தில் இஸ்ரவேலரை மீட்க நினைத்தான். ஆனால் இப்போது தேவன் அழைக்கும்போது நான் எம்மாத்திரம் என்று தயங்கினான். இது அவனது தாழ்மையை காட்டுகிறது. ஆயினும் அது வரம்பு மீறும்போது அவிசுவாசமாக மாறிவிடும் அபாயம் உண்டு. மோசே தன்னிடம் எந்த பலனும் இல்லை என்பதை உணர்ந்தது சரிதான். ஆனால் தேவன் தம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லும்போது அதற்கும் தயங்குவது தாழ்மை அல்ல, அது தேவனுடைய வல்லமையை சந்தேகப்படுவதாகும். நமது பலவீனங்களை பார்த்து நான் எம்மாத்திரம் என்று நாம் தயங்கி நிற்கும் போதெல்லாம், நீ யாராக இருந்தால் எனக்கென்ன, நானே உன்னோடு இருக்கிறேன் என்று தேவன் கரம் நீட்டுகிறார். நமது தகுதி இன்மையே தேவனுடைய கிருபையும் வல்லமையும் வெளிப்படுவதற்கான சிறந்த தளம். அவர் நம்மோடு இருப்பார், நம்மை பயன்படுத்துவார். பார்வோனின் பராக்கிரமம் பெரியது, எகிப்தின் வல்லமையும் பெரியது. அவர்களை நான் எப்படி எதிர்கொள்வேன்? அங்கிருக்கும் எபிரேயர்களும் தன்னை ஏற்காதவர்கள். இப்பொழுது எனக்கு குடும்பம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது என்று மோசே யோசித்திருக்கலாம். இதற்கான பதிலை அவன் ஆண்டவரிடமிருந்து எதிர்பார்த்திருக்கலாம். இவை போன்ற எல்லா நோய்க்கும் சர்வரோக நிவாரணை ஒன்று உள்ளது. அது தேவன் சொன்ன நான் உன்னோடு இருப்பேன் என்ற வாக்குறுதி. இந்த உலகத்தின் அதிபதியும் அவனுடைய உலகமும் பெரியதும் கொடியதுமாய் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆயினும் இப்பிரபஞ்சத்தின் தேவனால் குருடாக்கப்பட்ட மக்களை மீட்கும்படி தேவன் நம்மையே அனுப்புகிறார். அதோடு கூட இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத வாக்குறுதி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். மோசேக்கு பின் ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு பின் வாழ்கிற நாம் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது இது எவ்வளவு உண்மையாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டோரின் வாயிலாக கோடிக்கணக்கான மக்கள் விடுதலையின் சுவையை ருசி பார்த்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த அற்புதங்கள் வாயிலாக தம்முடைய அடையாளத்தை வரலாற்றின் பொன் எழுத்துக்களில் பதித்திருப்பதை கண்கூடாக காண்கிறோம். நாமும் தேவனை நம்பி பின்பற்றுவதற்கும் தைரியமாய் புறப்பட்டு செல்வதற்கும் ஏராளமான சான்றுகள் உள்ளன. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். மோசேயோடு இருந்தவர் நம்மோடும் இருக்கிறார்.